எங்க சமூகம் பெரிய சமூகம். என்னுடைய தாயார் வந்து ரொம்ப சைவ சித்தாந்தத்துல என் குடும்பம் ரொம்ப ஊர்ன ஒரு குடும்பம். நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற செய்தியை வந்து அவங்களால வந்து என்ன செய்ய முடியல, தாங்கிக்கிறவும் முடியல, அதை சகிக்கவும் முடியல. ரெண்டாவது 90களுடைய சமயம் எப்படி அப்படின்னா முஸ்லிம்களை தீவிரவாதிகள்னு சித்தரிச்ச உச்ச காலகட்டம் அது. அப்பதான் பாபரி மசூதி இடிப்பாகட்டும், கோயம்புத்தூருடைய கலவரம் ஆகட்டும், ரொம்ப உச்சமான காலகட்டம். எல்லாரும் முஸ்லீம்களை பார்த்து ஆரம்பத்துல வந்து தாடி வச்சுட்டு போனாலே ஒரு பயம். இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு அது நிலைமைகள்லாம், இப்ப எவ்வளவோ மாறிடுச்சு. இப்ப அப்போ வந்து அந்த புரோபகண்டா இருக்குல்ல, அந்த ஒரு பிரச்சாரம் இருக்குல்ல, கடுமையாக செய்யப்பட்ட காலகட்டம். கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. என்னால அதை தாங்கிக்கிறவே முடியாத ஒரு எதிர்ப்பு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம பையனை வந்து ஏதோ குண்டை கட்டி எங்கேயும் இறக்க போறாங்க. இதுதான் தயார் பயன் தயாரதாகும். அதாவது அவங்க இப்ப ஹக்கு பாத்தில்ன்றது வேற, நமக்கு இது ஹக்கு, அவங்களுக்கு அவங்க மார்க்கம் தானே ஹக்கு. நம்ம பையன் நம்ம கைவிட்டு போறானே அப்படிங்கிற பயமும் அந்த அச்சமும் தானே அவங்களுக்கு இருக்கும். நம்ம பையனை வந்து பாதுகாக்கணும், காப்பாற்றணும், சூழ்நிலை சரியில்லை, எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான், எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டான்ற ஒரு பயத்துல வந்து என்ன செஞ்சாங்கன்னா கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு நிறைய வாழ்க்கையில கஷ்டங்களே பார்க்காம வளர்ந்தது. இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், நம்ம அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. பெரிய இந்த மாதிரி இயக்கங்கள் ஆதரவு கொடுத்து நம்மள அந்த சமயத்துல ஆதரிக்கக்கூடிய இயக்கங்களும் பெருசா கிடையவும் கிடையாது. வழிகாட்டுதல் இல்ல. நமக்கிட்ட இருந்த ஒரே ஒரு அமைப்பு என்னன்னா தப்லீகுடைய அமைப்பு தான். அவங்கள்ட்ட போய் போய் ஈமான நம்ம சரி செஞ்சுக்கிட்டாச்சு. அல்லாஹ் ஹிதாயத்துன்னு உன்னை கொடுத்துட்டான். ஹிதாயத்துங்கிறது வந்து அது ஒரு ஒளி, அது ஒரு நூறு. அத வந்து அது கிடைச்சிருச்சு ஒரு மனிதனுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எதா இருந்தாலும் அதுல உறுதியா நின்றுவாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு தாய் குழந்தையை துளைத்து வருகிறார்கள். அந்த துளைத்த குழந்தை அந்த தாயுடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. காணாமல் போய் கிடைத்த அந்த குழந்தை அந்த தாய் நெஞ்சோடு அணைத்து உணவை கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, இந்த நேரத்தில் இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட நிலையில் இந்த குழந்தையை எப்படி தாய் நெருப்பில் வீசுவாள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவன் அடியார்கள் மீது, அவன் நேசிப்பவர்கள் மீது அன்புடையவனாக இருக்கிறான். இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தை விட, உங்கள் தாய் உங்களை நேசிப்பதை விட, உங்களுடைய தந்தை உங்களை நேசிப்பதை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உறவுகளும் ஒட்டுமொத்த உலகமும் உங்களை நேசிப்பதை விட அல்லாஹுடைய நேசம் மிகப்பெரியது. விரைவில் நமக்கும் மரணம் வரும். நாளை மறுமையில் நாமும் எழுப்பப்படுவோம். ஆனால் ஒரு கூட்டம் எழுப்பப்படும் போதே அந்த நபியோடு எழுப்பப்படும். 5 வக்து தொழுகையை தொழுகிறதுக்கு போராடு. உள்ளத்துல நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா? நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில. ஃபஜ்ருக்கு போராடு, லுஹருக்கு போராடு, அஸ்ருக்கு போராடு, மக்ரிபுக்கு போராடு, இஷாவுக்கு போராடு. ஏன் போராடுன்னு சொல்றேன்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் கவனம் உன் பக்கம் திரும்பும். அல்லாஹ்வின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்கள் இருந்து பாதுகாப்பை இறைவன் கொடுப்பான். நீ பாவம் செய்யவே முடியாது, அந்த பாதுகாத்துருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ், நீ பாதுகாக்கலன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேன்னா, என்னால இது நடக்கலையா அல்லாஹ், நீ பாதுகாத்தன்னா. அல்லாஹ்வுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பது. அதுவும் இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருள் வேணுமா? போய் பள்ளியில் நில்லு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இரண்டாவது அஸ்ஸஹ்பத்து ஸாலிஹா, நல்ல நட்பை ஆக்கிக் கொள்ளுதல். அல் மர்உ அலா தீனி ഖലീலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படியோ படித்தான், அதனால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் யாரோடு பழகுறீங்கன்னு சொல்லி.